இது எல்லாத்துலேயும் நம்ம ஒன்று ஒன்று நம்ம இங்கே சேர்த்துக்கலாம். அடுத்ததாக நம்ம வெங்காயம் கட் பண்ணி வச்சதை நம்ம இங்கே சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன் அளவு நம்ம இங்கே கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம கொஞ்சம் இதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இங்கே 2 தக்காளி கட் பண்ணி வச்சதை நம்ம இங்கே சேர்த்துக்கலாம். சேர்த்துக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ நம்ம இங்கே காரத்துக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் இங்கே ஒரு பச்சை மிளகாய் நாங்கள் இங்கே சேர்த்துக்கிட்டோம். அடுத்ததாக நம்ம இங்கே 1 ஸ்பூன் மிளகாய் தூள் நம்ம இங்கே சேர்த்துக்கலாம். அடுத்ததாக 2 ஸ்பூன் கரம் மசாலா நம்ம இங்கே சேர்த்துக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ நம்ம இங்கே நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம இங்கே தேவையான அளவு நம்ம இங்கே தண்ணி ஊற்றிக்கலாம். அதாவது உங்களுக்கு எவ்வளோ குருமா வேணுமோ அதுக்கேற்றபடி நீங்கள் கொஞ்சோண்டு நம்ம தண்ணி இங்கே நம்ம இங்கே சேர்த்துக்கலாம். அடுத்ததாக நம்ம இங்கே அரைச்சி வச்ச தேங்காவை நம்ம இங்கே சேர்த்துக்கோங்க. சேர்த்துக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம இங்கே